உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு விஷயம் நடக்கிறது. நீங்கள் அதை கவனிக்கவில்லை, ஆனால் அது நடக்கிறது. ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் ஒரு உணர்வு வருகிறது. ஏதோ விட்டுவிட்டோம் என்று, ஏதோ தவறிவிட்டோம் என்று. என்னவென்று சொல்ல முடியாது, ஆனால் இருக்கிறது. அந்த உணர்வு என்னவென்று இப்போது சொல்கிறேன். அது சிவன் உங்களை அழைப்பது. ஒவ்வொரு இரவும் அழைக்கிறார், ஆனால் நீங்கள் கேட்கவில்லை. இன்று கேளுங்கள். ஆகஸ்ட் 1, புதிய மாதத்தின் முதல் நாள். சிவன் கடைசி முறையாக இந்த வகையில் அழைக்கிறார். இரவுக்குள் ஒரு சின்ன விஷயம் செய்தால் வாழ்க்கை மாறும். அந்த விஷயம் என்னவென்று இந்த வீடியோவின் கடைசியில் சொல்கிறேன். நடுவில் நிறுத்தினால் அந்த விஷயம் கிடைக்காது. ஆகஸ்ட் 1 ஏன் விசேஷம்? ஒரு மாதம் முடிந்தது. இன்று புதிய மாதம் ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில் புதிய ஆரம்பங்கள் வலிமையானவை. ஒரு புதிய பக்கம் திருப்புகிறோம். பழையது போனது, புதியது வருகிறது. இந்த திருப்பும் தருணத்தில் சிவனிடம் போனால் அந்த புதிய மாதம் சிவனோடு ஆரம்பிக்கும். சிவனோடு ஆரம்பித்த மாதம் சிவனோடு போகும். ஒரு மாதம் சிவனோடு போனால் என்ன ஆகும் என்று தெரியுமா? வாழ்க்கை வேறு விதமாகும். முடிவுகள் சரியாக வரும். திசை தெளிவாகும். கஷ்டங்கள் தாங்கும். மகிழ்ச்சிகள் இரட்டிப்பாகும். இன்று ஆகஸ்ட் 1. இந்த மாதம் முழுவதும் சிவனோடு போக இன்று முடிவெடுங்கள். அந்த ஒரு முடிவு போதும். ஒரு கதை. திருவாரூரில் ஒரு வியாபாரி ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் ஒரு பழக்கம் வைத்திருந்தார். கோவிலுக்கு போவார். சிவலிங்கத்தின் முன் நின்று சொல்வார், சிவா, இந்த மாதம் உன்னோடு என்று. அவ்வளவுதான். வேறு ஒன்றும் சொல்வதில்லை, வேண்டுவதில்லை. வெறும் இந்த மாதம் உன்னோடு என்று. ஒவ்வொரு மாதமும் அந்த மாதம் நல்லதாக போனது என்று சொன்னார். ஏனென்றால் சிவன் அந்த மாதத்தை நடத்தினார். சரியான நேரத்தில் சரியான மக்கள் வந்தார்கள். சரியான முடிவுகள் வந்தன. வியாபாரம் சீராக போனது. ஒரு வாக்கியம், ஒரு மாதம், ஒரு வாழ்க்கை. இன்றும் நீங்களும் அந்த வாக்கியம் சொல்லுங்கள். சிவா, இந்த மாதம் உன்னோடு என்று. ஆகஸ்ட் முழுவதும் சிவனோடு. ஆகஸ்ட் 1 இன்னொரு விசேஷம். இன்று ஆடி மாதம் முடிகிறது அல்லது முடிந்திருக்கிறது. ஆடி மாதம் சிவனுக்கு மிகவும் விசேஷமான மாதம். அந்த மாதத்தின் இறுதியில் சிவனின் சக்தி ஒரு உச்சத்தில் இருக்கிறது. அந்த உச்ச சக்தி இன்று வெளிப்படும் நேரம். ஆடி மாதம் முடியும் தருணத்தில் சிவன் ஒரு கடைசி அருளை கொட்டுகிறார். அந்த அருளை வாங்கிக் கொள்ள இன்று சரியான நேரம். ஒரு நதி கடலில் கலக்கும் தருணம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த தருணத்தில் நதியும் கடலும் ஒன்றாகும். அந்த ஒன்றாகலில் ஒரு வலிமை இருக்கிறது. ஆடி மாதம் ஆகஸ்டில் கலக்கும் இந்த தருணமும் அப்படித்தான். ஒரு சக்தி வாய்ந்த சந்திப்பு. இன்று அந்த சந்திப்பில் சிவனிடம் போங்கள். சிவன் கடைசி முறையாக அழைக்கிறார் என்று சொல்கிறேன். இதன் ஆழமான அர்த்தம் என்னவென்று இப்போது சொல்கிறேன். ஒவ்வொரு தருணமும் ஒரே ஒரு முறை வருகிறது. இந்த ஆகஸ்ட் 1 திரும்பி வராது. இந்த நொடி திரும்பி வராது. ஆகவே சிவன் இந்த நொடியில் அழைப்பது கடைசி முறை. இந்த நொடியில். நாளை வேறு நொடி, வேறு அழைப்பு. இன்றைய அழைப்பு இன்று மட்டும். இன்றே ஏற்றுக்கொள்ளுங்கள். நாகர்கோவிலில் ஒரு ஆசிரியர், வயது 56. வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்திருந்தார். ஒரு ஆகஸ்ட் 1 ஒரு முடிவெடுத்தார். இனி ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் சிவனோடு ஆரம்பிப்பேன் என்று. அந்த முடிவு ஒரு வருடம் தொடர்ந்தது. ஒரு வருடத்தில் என்ன மாற்றம் என்று கேட்டார்கள். சொன்னார், கஷ்டங்கள் போகவில்லை, ஆனால் கஷ்டங்கள் வேறு விதமாக தெரிகின்றன. முன்பு கஷ்டம் ஒரு சுவர், இப்போது கஷ்டம் ஒரு கதவு. கதவை திறந்தால் மறுபக்கம் நல்லது இருக்கிறது என்று தெரிகிறது என்று. சிவனோடு ஆரம்பித்த மாதங்கள் அந்த பார்வையை தந்தது. இந்த பார்வை இன்று உங்களுக்கும் வரட்டும். ஆகஸ்ட் 1 இன்றிலிருந்து. இந்த வீடியோவை இந்த நேரம் வரை கேட்டவர்களுக்கு ஒரு கோரிக்கை. கமெண்டில் ஒரே ஒரு வார்த்தை எழுதுங்கள், நான் கேட்கிறேன் என்று. அந்த வார்த்தைகள் சிவனிடம் போகும். அவர் கேட்பார். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இப்போது ஒரு ஆழமான தியான தருணம். கண்களை மூடுங்கள். 3 ஆழமான மூச்சு விடுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் கடந்த மாதத்தின் கஷ்டங்கள் போகட்டும். ஒவ்வொரு மூச்சிலும் ஆகஸ்டின் புதிய சாத்தியங்கள் வரட்டும். இப்போது மனசில் கற்பனை செய்யுங்கள். ஒரு வெள்ளை பக்கம், வெறும் வெண்மை, எந்த எழுத்தும் இல்லை. அந்த வெற்று பக்கம் ஆகஸ்ட் மாதம். இதில் என்ன எழுதப் போகிறீர்கள்? சிவன் உங்கள் கையை பிடித்து எழுதுகிறார். அவர் எழுதுவதை விடுங்கள். நீங்கள் வழிகாட்ட வேண்டியதில்லை. அவர் எழுதட்டும். கண்களை திறங்கள். அந்த வெற்று பக்கம் நல்லதாக நிரம்பும். சிவன் எழுதுவார். நல்லதே எழுதுவார். சரி, ஆகஸ்ட் 1 என்ன செய்ய வேண்டுமென்று நடைமுறையில் சொல்கிறேன். 3 விஷயங்கள். 3ம் மிகவும் எளிமையானவை. முதல் விஷயம், இன்று இரவு படுக்கும் முன் ஒரு பட்டியல் எழுதுங்கள்.
ஆகஸ்ட் மாதத்தில் நான் எதை விட வேண்டும் என்று. ஒரு கோபம், ஒரு கெட்ட பழக்கம், ஒரு தேவையற்ற கவலை, ஒரு பழைய வலி. இவற்றை எழுதுங்கள். பிறகு சிவனிடம் கொடுங்கள். சிவா, இவற்றை உன்னிடம் தருகிறேன் என்று. இரண்டாவது விஷயம், இந்த மாதம் என்ன புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு வாக்கியம் எழுதுங்கள். ஒரு நல்ல பழக்கம், ஒரு புதிய திசை, ஒரு சின்ன மாற்றம். அதை சிவனிடம் சொல்லுங்கள். சிவா, இந்த ஒரு விஷயம் இந்த மாதம் ஆரம்பிக்க உதவு என்று. மூன்றாவது விஷயம், தினமும் காலையில் ஒரு நிமிடம் சிவா, இன்று உன்னோடு என்று சொல்லுங்கள். ஒரு நிமிடம், 30 நாட்கள், அவ்வளவுதான். ஆகஸ்ட் முழுவதும் சிவனோடு. இந்த மூன்றும் சேர்ந்தால் ஆகஸ்ட் மாதம் வாழ்க்கையில் ஒரு விசேஷமான மாதமாகும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு வரும். ஒவ்வொரு தடையும் ஒரு கதவாகும். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடமாகும். வாழ்க்கை மாறும். இப்போது ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். சிவன் புதிய ஆரம்பங்களில் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார்? ஏனென்றால் சிவன் படைப்பாளி. படைத்தல் அவரின் ஒரு வடிவம். புதிதை உருவாக்குவது அவரின் இயல்பு. புதிய மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த படைத்தல் சக்தி மிகவும் தீவிரமாக இருக்கும். அந்த தீவிரத்தில் நாம் போனால் நம்மிலும் ஒரு படைத்தல் நடக்கும். ஒரு புதிய வாழ்க்கை படைக்கப்படும். ஒரு கலைஞன் வெற்று கேன்வாஸ் முன் நிற்கிறான். அதில் ஒரு படம் வரையப் போகிறது. அந்த நொடியில் மிகவும் ஆற்றலாக இருப்பான். எல்லாம் சாத்தியமென்று இருக்கும். ஆகஸ்ட் 1 அந்த வெற்று கேன்வாஸ். சிவன் கலைஞன், நாம் அந்த கேன்வாஸ். அவர் வரையட்டும். அழகான படம் உருவாகும். சிவன் நம்மில் என்ன வரைகிறார்? அன்பு வரைகிறார், தெளிவு வரைகிறார், வலிமை வரைகிறார், ஆனந்தம் வரைகிறார். இந்த நான்கும் நம்மில் வரையப்படட்டும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும். இப்போது ஒரு சக்தி வாய்ந்த பழக்கம் சொல்கிறேன். இன்றிலிருந்து தொடங்குங்கள். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் கோவிலுக்கு போங்கள். போக முடியாவிட்டால் வீட்டிலேயே சிவலிங்கம் அல்லது சிவன் படத்தின் முன் நிற்கலாம். ஒரு பூ வையுங்கள். ஒரு விளக்கு ஏற்றுங்கள். சொல்லுங்கள், சிவா, இந்த மாதம் உன்னோடு என்று. இந்த பழக்கம் ஒரு வருஷம் தொடர்ந்தால் வாழ்க்கை வேறு விதமாகும். 12 மாதங்கள், 12 சந்திப்புகள். ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு புதிய ஆரம்பம். சிவனோடு ஒரு புதிய ஆரம்பம். அந்த ஒரு வருஷம் முடிந்தவுடன் திரும்பி பாருங்கள். வாழ்க்கை எவ்வளவு மாறியிருக்கும் என்று ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு கதை. சேலத்தில் ஒரு பெண்மணி 5 வருஷமாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் கோவிலுக்கு போகிறார். ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்கியம் சொல்கிறார். சிவா, இந்த மாதம் உன்னோடு என்று. 5 வருஷத்தில் என்ன ஆனது என்று கேட்டார்கள். சொன்னார், கஷ்டங்கள் வந்தன, போயின, மகிழ்ச்சிகள் வந்தன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. சிவன் உடன் இருக்கிறார் என்ற உணர்வு. அந்த ஒரு உணர்வு மட்டும் நிரந்தரமானது. மீதி எல்லாம் வந்து போகும். ஆனால் சிவன் எப்போதும் இருக்கிறார் என்று தெரிகிறது. அது போதும் என்று. இந்த உணர்வை நீங்களும் பெறலாம். 5 வருஷம் வேண்டியதில்லை. ஒரு மாதம் போதும். ஒரு மாதம் தினமும் ஒரு நிமிடம் சிவனோடு. அந்த ஒரு மாதம் போதும். அந்த உணர்வு வரும். இப்போது ஆகஸ்ட் மாதத்திற்கான ஒரு சிறப்பு சாதனை சொல்கிறேன். இந்த மாதம் முழுவதும் செய்யுங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு வாக்கியம். வாய்விட்டு சொல்லாவிட்டாலும் மனசில் சொல்லுங்கள். சிவா, இன்று உன் திட்டப்படி நடக்கட்டும் என்று. அவ்வளவுதான். ஒரு வாக்கியம், ஒரு நிமிடம், ஒவ்வொரு நாளும். இந்த ஒரு வாக்கியம் என்ன செய்கிறது? காலையில் எழுந்தது முதல் நாம் எதை நினைக்கிறோமோ அதோடு அந்த நாள் ஆரம்பிக்கிறது. சிவனின் திட்டத்தோடு ஆரம்பித்தால் அந்த நாள் சிவனின் திட்டப்படி போகும். சரியான முடிவுகள் வரும். சரியான மக்கள் வருவார்கள். சரியான வாய்ப்புகள் வரும். தவறான விஷயங்களிலிருந்து விலகுவோம். ஒரு விமானம் பயணம் தொடங்கும் முன் திசை தீர்மானிக்கிறது. அந்த திசையில் போகிறது. திசை தீர்மானிக்காவிட்டால் எங்கோ போகும். காலையில் சொல்லும் அந்த வாக்கியம் திசை தீர்மானிக்கிறது. சிவனின் திட்டம் என்ற திசை. அந்த திசையில் நாள் போகும். ஆகஸ்ட் முழுவதும் அந்த திசையில் போங்கள். 30 நாட்கள், 30 சரியான திசைகள். ஒரு மாதத்தில் வாழ்க்கை மாறும். கோவையில் ஒரு இளம்பெண், வயது 31, வாழ்க்கையில் திசை தெரியாமல் இருந்தாள். ஒரு ஆகஸ்ட் 1 ஒரு முடிவெடுத்தாள். ஒவ்வொரு நாளும் காலையில், சிவா, உன் திட்டப்படி என்று சொல்வேன் என்று. ஒரு மாதம் செய்தாள். அந்த மாதத்தில் ஒரு வேலை வாய்ப்பு வந்தது. ஒரு நல்ல நண்பர் வந்தார். ஒரு திசை தெளிவானது. சிவன் திட்டம்படி போனதால் நல்லது வந்தது. சிவன் திட்டம் நம் திட்டை விட நல்லது. அவர் திட்டத்தில் விட்டுவிடுவோம். இன்று ஆகஸ்ட் 1. அந்த முடிவு எடுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு வாக்கியம். சிவா, உன் திட்டப்படி என்று. 30 நாட்கள், ஆகஸ்ட் முழுவதும். இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டவர்களுக்கு சொல்கிறேன். இன்று இரவுக்குள் ஒரே ஒரு விஷயம் செய்யுங்கள். இதுதான் நான் வாக்கு கொடுத்த விஷயம்.
கடைசி வரை கேட்டீர்கள். இப்போது சொல்கிறேன். இன்று இரவு படுக்கும் முன் ஒரு காகிதத்தில் ஒரு வாக்கியம் எழுதுங்கள். ஆகஸ்ட் மாதம் சிவனோடு என்று. அந்த காகிதத்தை மடித்து வையுங்கள். தினமும் காலையில் எழுந்ததும் அந்த காகிதத்தை பாருங்கள். அந்த வாக்கியம் நினைவுபடுத்தும். சிவன் நினைவுபடுத்தும். நாள் சிவனோடு ஆரம்பிக்கும். ஒரு காகிதம், ஒரு வாக்கியம், 30 நாட்கள். ஆகஸ்ட் மாதம் வேறு விதமாகும். செய்வீர்களா? கமெண்டில் நான் கேட்கிறேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை லாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சிவன் உங்களோடு நடக்கட்டும். ஆகஸ்ட் மாதம் சிவனோடு வாழும் விதம் பற்றி இன்னும் ஆழமாக பேசலாம். சிவனோடு வாழ்வது என்பது ஒரு பெரிய சொல் போல் தெரிகிறது. ஆனால் மிகவும் எளிமையானது. ஒவ்வொரு நாளும் 3 விஷயங்கள் மட்டும். காலையில் ஒரு வாக்கியம், நடுவில் ஒரு நினைவு, இரவில் ஒரு நன்றி. காலையில் சிவா இன்று உன்னோடு என்று. நடுவில் ஒருமுறையாவது ஒரு நொடி சிவன் நினைவு. வேலை செய்யும் போதும், பேருந்தில் போகும்போதும், சாப்பிடும்போதும் ஒரு நொடி சிவா என்று. இரவில் தூங்கும் முன் நன்றி. இன்று நல்லதாக இருந்தது, நன்றி. கஷ்டமாக இருந்தது, நன்றி. அதுவும் நல்லதற்காக என்று நன்றி. இந்த 3ம் செய்தால் ஆகஸ்ட் மாதம் சிவனோடு போகும். வாழ்க்கை வேறு விதமாகும். மிகவும் எளிமையாக தெரிகிறதா? எளிமையானதே அதிக சக்தி வாய்ந்தது. ஒரு நாள் 3 வேளை சாப்பிடுகிறோம். அது எளிமையானது. ஆனால் அதனால் உடல் வலிமையாகிறது. சிவனை தினமும் 3 முறை நினைப்பதும் அப்படித்தான். ஆத்மா வலிமையாகும். ஒரு ஆழமான விஷயம். சிவன் புதிய மாதத்தில் புதிய சாத்தியங்களை திறக்கிறார். அந்த சாத்தியங்கள் நம்மை தேடி வருவதில்லை. நாம் தேடி போக வேண்டும். ஆனால் எங்கே போவது என்று தெரியாது. சிவன் திசை காட்டுகிறார். அந்த திசையில் போனால் சாத்தியங்கள் கிடைக்கும். எப்படி திசை கிடைக்கும்? தியானத்தில், ஒரு அமைதியான நொடியில், ஒரு உள்ளுணர்வாக வரும். அதை நம்பி போங்கள். அந்த திசையில் ஆகஸ்ட் போகட்டும். திருப்பதியில் ஒரு பக்தர். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் ஒரு பழக்கம். காலையில் எழுந்ததும் கண்களை மூடுவார். ஒரு நிமிடம் இருப்பார். சிவா, இந்த மாதம் எங்கே போக வேண்டும் என்று காட்டு என்று கேட்பார். ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு திசை காட்டும். அந்த திசையில் மாதம் போகும். இப்படி பல வருஷமாக வாழ்கிறார். சொல்கிறார், சிவன் காட்டும் திசை எப்போதும் சரியாக இருந்தது. சில நேரம் கஷ்டமான திசை காட்டினார். ஆனால் கடைசியில் சரியாக போனது என்று. இன்று நீங்களும் அந்த கேள்வி கேளுங்கள். சிவா, இந்த மாதம் எங்கே போக வேண்டும் என்று காட்டு என்று. ஒரு உணர்வு வரும். ஒரு திசை வரும். அந்த திசையில் போங்கள். ஆகஸ்ட் நல்லதாக போகும். ஆகஸ்ட் மாதம் என்ன விசேஷம் என்று இன்னமொரு கோணத்தில் சொல்கிறேன். ஆகஸ்ட் என்பது மழை மாதம். வருஷத்தில் மழை அதிகமாக வரும் காலம். மழை என்பது ஒரு புதுமை. வெயிலில் வாடிய பூமி மழையில் உயிர் படைகிறது. வாடிய செடிகள் மலர்கின்றன. வேர்கள் ஆழமாக உள்ளே போகின்றன. இந்த உயிர்ப்பை சிவன் ஒவ்வொரு ஆகஸ்டிலும் பூமியில் கொண்டு வருகிறார். நம் வாழ்க்கையிலும் ஆகஸ்டில் ஒரு உயிர்ப்பு நடக்கலாம். வாடிய உறவுகள் மலரலாம். தேங்கிய வியாபாரம் நகரலாம். உள்ளிருக்கும் ஆவல் வெளிவரலாம். சிவனோடு ஆரம்பித்தால் அந்த உயிர்ப்பு நடக்கும். இன்று மழை வருகிறதா வெளியே? வந்தால் நில்லுங்கள். அந்த மழையில் சிவன் இருக்கிறார். அந்த மழை சிவனின் ஆசீர்வாதம். அதில் நனையுங்கள். வராவிட்டால் கற்பனையில் நனையுங்கள். சிவனின் அருள் மழையில். இப்போது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். ஆகஸ்ட் மாதம் ஒரு முடிவெடுங்கள். இந்த ஒரு மாதம் கோபத்தை குறைக்கிறேன் என்று, அல்லது இந்த மாதம் ஒருவரை மன்னிக்கிறேன் என்று, அல்லது இந்த மாதம் ஒரு நல்ல செயல் தினமும் செய்கிறேன் என்று. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, ஒரு முடிவு. சிவன் முன் எடுத்த முடிவு. அவர் சாட்சியாக இருந்தால் முடிவு நடக்கும். முடிவு நடக்கும்போது சிவன் அதை பார்க்கிறார், மகிழ்கிறார், இன்னும் அருள் பொழிகிறார். ஒரு முடிவு ஒரு அருளை திறக்கிறது. இந்த ஆகஸ்டில் ஒரு முடிவெடுங்கள். நடத்தி பாருங்கள். ஒரு மாதம் கழித்து திரும்பி பாருங்கள். மாற்றம் தெரியும். கமெண்டில் நான் கேட்கிறேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இந்த மாதம் என்ன வளர வேண்டும்? ஒரு உறவா, ஒரு வியாபாரமா, ஒரு திறனா, ஒரு நம்பிக்கையா? எதுவாக இருந்தாலும் சிவனோடு ஆரம்பியுங்கள். அவர் வளரச் செய்வார். சிவன் வளர்ப்பவர். நம்முள் உறங்கும் திறன்களை விழிக்கச் செய்பவர். நம்முள் இருக்கும் சாத்தியங்களை வெளியே கொண்டு வருபவர். இந்த மாதம் அவர் உங்களில் என்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார்? அதை அறிய இன்று கேளுங்கள். ஒரு முக்கியமான விஷயம். சிவன் நம்மை மாற்றுகிறார் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் வலுக்கட்டாயமாக மாற்றுவதில்லை.
நாம் தயாராக இருக்கும்போது மாற்றுகிறார். தயாரிருப்பது என்பது ஒரு திறந்த மனசு, மாற வேண்டும் என்ற ஆவல், சிவன் சொல்வதை கேட்கும் பணிவு. இந்த மூன்றும் இருந்தால் சிவன் மாற்றுவார். இன்று அந்த மூன்றும் வையுங்கள். மனசை திறங்கள். மாற வேண்டும் என்று விரும்புங்கள். சிவன் சொல்வதை கேட்கும் பணிவு வையுங்கள். ஆகஸ்ட் மாதம் மாற்றம் நடக்கும். கடலூரில் ஒரு மீனவ குடும்பம். கடந்த மாதம் மிகவும் கஷ்டமாக போனது. ஆகஸ்ட் 1 குடும்பம் சேர்ந்தது. அன்று ஒரு பழக்கம் ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை குடும்பம் சேர்ந்து ஒரு சிறு பூஜை. சிவன் படத்தின் முன் ஒரு விளக்கு, ஒரு பூ, ஒரு வாக்கியம். சிவா, இந்த வாரம் எங்களோடு என்று. ஒரு மாதம் இப்படி செய்தார்கள். அந்த மாதம் வேறு விதமாக போனது. ஒரு குடும்பமாக சேர்ந்து செய்தால் சக்தி பல மடங்காகும். குடும்பம் மாறும். உங்கள் குடும்பமும் இந்த மாதம் ஒரு பூஜை செய்யுங்கள். சிறியதாக இருக்கட்டும், 1 நிமிடமாக இருக்கட்டும், ஆனால் சேர்ந்து செய்யுங்கள். சிவன் அந்த சேர்க்கையில் இருக்கிறார். இப்போது ஒரு கடைசி ஆழமான விஷயம். ஆகஸ்ட் மாதம் சிவனோடு வாழ்ந்தால் செப்டம்பர் மாதம் வரும்போது திரும்பி பாருங்கள். ஒரு விஷயம் தெரியும். ஆகஸ்டில் என்னவோ மாறியது என்று. என்னவென்று சொல்ல முடியாது, ஆனால் மாறியது என்று தெரியும். அந்த மாற்றம் சிவன் செய்தது. ஒரு மாதம் அவரோடு இருந்ததால் நடந்தது. அந்த மாற்றத்தை வரவேற்க இன்று தயாராகுங்கள். ஆகஸ்ட் 1 புதிய மாதம். சிவனோடு ஒரு புதிய வாழ்க்கை. சிவன் காத்திருக்கிறார். கடைசி முறையாக ஆகஸ்ட் 1 இந்த வகையில் அழைக்கிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரவுக்குள் ஒரு காகிதம், ஆகஸ்ட் மாதம் சிவனோடு என்று எழுதுங்கள். மடித்து வையுங்கள். தினமும் காலையில் பாருங்கள். 1 நிமிடம் சிவனை நினையுங்கள். இரவில் நன்றி சொல்லுங்கள். 30 நாட்கள். வாழ்க்கை மாறும். போங்கள், இன்றே போங்கள். ஆகஸ்ட் 1 சிவன் காத்திருக்கிறார். கமெண்டில் நான் கேட்கிறேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை குடும்பத்தினர், நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆகஸ்ட் முழுவதும் சிவனின் அருள் உங்களில் பொழியட்டும். இந்த மாதம் சிவனோடு வாழும் இந்த பயணத்தில் ஒரு இறுதி முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதை கேட்டுவிட்டு செய்யுங்கள். வாழ்க்கை மாறும். ஆகஸ்ட் மாதம் 30 நாட்கள், 30 புதிய நாட்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன வேலை, ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயல். யாருக்காவது சிறியதாக இருக்கட்டும். ஒரு புன்னகை, ஒரு உதவி, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நன்றி. இந்த ஒரு நல்ல செயல் தினமும் 30 நாட்கள், 30 நல்ல செயல்கள். இவை சிவனுக்கு கொடுக்கும் பரிசு, நம் கையாலான பரிசு. சிவன் இதை ஏற்கிறார், சந்தோஷமாகிறார். மீண்டும் நமக்கு பல மடங்காக திரும்ப கொடுக்கிறார். இது ஒரு அழகான சுழற்சி. நாம் கொடுக்கிறோம், சிவன் கொடுக்கிறார். நாம் மேலும் கொடுக்கிறோம். வாழ்க்கை மேலும் நிரம்புகிறது. ஆகஸ்ட் அந்த சுழற்சியை தொடங்கும் மாதமாக இருக்கட்டும். ஒரு கடைசி கதை. ஒரு நாள் ஒரு முதியவர் சொன்னார், என் வாழ்க்கையில் மிகவும் நல்ல விஷயம் என்னவென்று தெரியுமா என்று. என்னவென்று கேட்டேன். சொன்னார், ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கும்போது சிவனிடம் ஒரு வாக்கு கொடுக்கிறேன் என்று. என்ன வாக்கு என்று கேட்டேன். சொன்னார், இந்த மாதம் ஒருவரையாவது மகிழ்விப்பேன் என்று. அந்த வாக்கு நிறைவேறும்போது சிவனும் மகிழ்கிறார் என்று நம்புகிறேன் என்று. அந்த நம்பிக்கை மிகவும் அழகானது. சிவன் நம் மகிழ்ச்சியில் மகிழ்கிறார். நாம் மற்றவரை மகிழ்விக்கும்போது சிவனும் மகிழ்கிறார். இந்த மாதம் அந்த மகிழ்ச்சியை தாருங்கள். ஆகஸ்ட் 1 புதிய மாதம், புதிய ஆரம்பம், புதிய வாக்கு. சிவனோடு புதிய பயணம். சிவன் காத்திருக்கிறார். கடைசி முறையாக ஆகஸ்ட் 1 இந்த வகையில் அழைக்கிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரவுக்குள் ஒரு காகிதம், ஆகஸ்ட் மாதம் சிவனோடு என்று எழுதுங்கள். மடித்து வையுங்கள். தினமும் காலையில் பாருங்கள். 1 நிமிடம் சிவனை நினையுங்கள். இரவில் நன்றி சொல்லுங்கள். 30 நாட்கள். வாழ்க்கை மாறும். போங்கள், இன்றே போங்கள். ஆகஸ்ட் 1 சிவன் காத்திருக்கிறார். கமெண்டில் நான் கேட்கிறேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை குடும்பத்தினர், நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆகஸ்ட் முழுவதும் சிவனின் அருள் உங்களில் பொழியட்டும். இந்த மாதம் சிவனோடு வாழும் இந்த பயணத்தில் ஒரு இறுதி முக்கியமான பாடம் இருக்கிறது. சிவன் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை நாம் கேட்க வேண்டும். ஆனால் கேட்பது என்பது வெறும் காதுகளால் கேட்பதல்ல, மனசால் கேட்பது, உணர்வால் கேட்பது. சிவன் பேசுவதை எப்படி கேட்பது? அமைதியில். ஒரு அமைதியான நொடியில் மனசை வெறுமையாக வையுங்கள்.
அந்த வெறுமையில் சிவன் ஒரு வார்த்தை போடுவார், ஒரு யோசனை போடுவார், ஒரு உணர்வை போடுவார். அது அவரின் குரல். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு அமைதி நேரம் வையுங்கள். ஒரே ஒரு நிமிடம் எல்லா சத்தங்களையும் நிறுத்துங்கள். மனசை வெறுமையாக வையுங்கள். சிவன் என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள். ஒரு வார்த்தை வரலாம், ஒரு யோசனை வரலாம். அது அவரின் குரல். அதை கேளுங்கள். சிதம்பரத்தில் ஒரு நடராஜர் கோவிலில் ஒரு பெரியவர் சொன்னார், நான் கோவிலில் வரும்போது ஒரு விஷயம் செய்வேன் என்று. என்னவென்று கேட்டேன். சொன்னார், வெறும் நிற்பேன். ஒன்றும் சொல்லாமல், ஒன்றும் கேட்காமல் வெறும் நிற்பேன். அந்த நிற்றலில் சிவன் பேசுவார். ஒரு வார்த்தை, ஒரு நொடி, அது போதும் என்று. அந்த ஒரு வார்த்தை அவரின் வாழ்க்கையை நடத்துகிறது என்று. நீங்களும் அந்த வெறும் நிற்றலை கற்றுக்கொள்ளுங்கள். ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு அமைதி நேரம். சிவன் பேசுவார், நாம் கேட்போம், வாழ்க்கை நடக்கும். இந்த மாதம் வேறு விதமாக ஆரம்பிக்கட்டும். சிவனோடு, அமைதியோடு, கேட்கும் மனசோடு, திறந்த இதயத்தோடு. ஆகஸ்ட் 1 புதிய பக்கம். சிவன் எழுதட்டும், நாம் வாழட்டும். கமெண்டில் நான் கேட்கிறேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை குடும்பத்தினர், நண்பர்களோடு பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆகஸ்ட் முழுவதும் சிவனின் அருள் உங்களில் பொழியட்டும். ஓம் நம சிவாய.